அட்டை மனிதன். வணக்கம் குழந்தைகளா. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் தெரியும், பேட்மேன் தெரியும். ஆனால் நான் சொல்ல போகிற கார்ட்போர்ட் மேன் தெரியுமா? அதுதான் அட்டை மனிதன். இப்போ நம்ம செய்யலாமா ஒரு அட்டை மனிதனை? இந்த அட்டை மனிதனோட கை கால்களை நம்மளே நகர்த்துற மாதிரி செய்யலாம். இதை செய்ய நமக்கு இந்த மாதிரி வரையப்பட்ட கார்ட்போர்டு அட்டை, ஒரு ஸ்டேப்லர், ஒரு கத்திரிக்கோல், இது எல்லாமே வேணும். முதல்ல இந்த கார்ட்போர்டு அட்டையில் வரையப்பட்டிருக்க வடிவங்களை இந்த மாதிரி கத்திரிக்கோலால் வெட்டி எடுத்துக்கணும். இந்த செவ்வக வடிவங்கள் மனுஷனோட கை கால் செய்ய பயன்படுது. இப்போ பாருங்க, நமக்கு ஒரு மனித உருவம் கிடைச்சிருச்சு. இந்த கால் பகுதியில் இருக்கிற 2 அட்டையையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கால் முட்டி பகுதி இருக்கிற வரைய வச்சு ஸ்டாப்லரால் பின் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்மளால் எந்த பக்கம் வேணாலும் திருப்ப முடியும். இதே மாதிரியே கைப்பக்கத்துக்கும் ஸ்டாப்லர் வச்சு பின்னடிச்சு இந்த கைப்பக்கத்தை உடம்பு பகுதியோட தோள்பட்ட பக்கமாக வச்சு 45 டிகிரி இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கணும். இதே மாதிரியே கால் பக்கத்தையும் உடம்பு பகுதியோட சேர்த்து பின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கார்ட்போர்ட் மனுஷன் கிடைச்சிருவான். இப்போ இவனால் கை காலை தூக்கி யோகா, உடற்பயிற்சி எல்லாமே செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, இவனால் குதிக்கவும் ஓடவும் முடியும். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? நாம் இதுக்கு பதிலாக மனித எலும்புக்கூடு படத்தை கூட எடுத்துக்கிட்டு இதே மாதிரியே பாகங்களை வெட்டி ஸ்டாப்லர் பண்ணி போட்டு அதே மாதிரியே அழகான செயல்பாடுகளை செய்ய வைக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எளிய பொருட்களை வச்சு உங்கள் கற்பனை திறனை வளர்த்துக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த குழந்தைங்கள்லாம் இந்த கார்ட்போர்டு மனுஷனுக்கு சூப்பராக உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டு மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றல் திறனை தாங்களே வளர்த்து கொள்ளலாம்.